இந்த வீடியோ பார்ட் 1ஓட கண்டினியூஷன். பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்படிலாம் கிடையாது, டாடி இதோட மோசமா இருக்கும். போட்டு ஏதோ சாப்பிட ஐட்டம் குடுக்குற மாதிரி trouble in school. When have you been in the most trouble in the school? எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ CW அதாவது கிளாஸ் வொர்க் நோட் ஒரு ஃபுல் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல. நான் கிளாஸ் வொர்க்கே கம்ப்ளீட் பண்ணல, கிளாஸ்ல எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் பரதநாட்டியத்துல இருந்தேன். அப்போ நான் பிராக்டிஸ் போயிட்டு நான் கிளாஸ்க்கு வரேன். என் ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு சரியா தெரியல. என் ஃப்ரெண்ட் எடுத்து மேம் கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டா. நான் எழுதுனது யாரும் டக்கு ஸ்ட்ரைக் ஆகல. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ என் ஃப்ரெண்டு காமிச்சிட்டா. எனக்கு என்னமா இவங்க இவங்க கூடயே படிக்கல. ஒரு நாள் உட்கார்ந்து அப்புறம் ஃபுல் எல்லா கிளாஸ் இருக்க சோஷியல் இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே நான் இன்கம்ப்ளீட் அப்போ வந்து மாட்டிக்கிட்டு எழுதுனேன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து இந்த क्वेश्चनக்கு வந்து ஆஷிகா குடுக்குறேன். ட்ரபிள் இன் ஸ்கூல். அங்க பாத்து சொல்லு. ஸ்கூலே ட்ரபிள் தாங்க. ஆமா அவ லைஃப்ல ட்ரபிள். எனக்கு நடந்தது. உனக்கு நடந்தது. எனக்கு பெருசா இந்த ட்ரபிள் அவங்க டாப்பர்ங்க. ஆமா இவளுக்கு எந்த ட்ரபிளும் நடந்தது இல்ல. இவதான் ட்ரபிளே பண்ணிருக்கா ஃபுல்லா. இருங்க நான் ஒரு ட்ரபிள் சொல்றேன். சின்ன வயசுல LKG என்ன ஸ்டாண்டர்ட் பையனோட புக் போடுச்சு. எல்கேஜில இல்ல, அது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல அந்த பையன் இவ்வளவு ஏதோ வம்பிழுத்து இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ வம்பிழுத்து இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வரும்போது கபோர்ட திறந்து கரெக்டா பல்லு உடைஞ்சு ரத்தம் வர வச்சிருக்கா. அவன் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கான். இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. டக்குனு கபோர்ட திறந்து விட்டா. மூக்கு போய் டொம்படி இடிச்சு அவளுக்கு. அவன் நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஒரு நாள் உங்களுக்கு பெருமையா சொன்னாடி. நான் இவ்வளவு பெரிய ஆளு பெருமையா சொல்றேன். இந்த மாதிரி நடந்துச்சு. அவன் எப்படி நான் சொல்லுவா, என்கிட்ட வச்சுக்காதீங்க, இவ்வளவு பெரிய ஆளு. வீட்டுல பெண்ணு வச்சு உட்காரு. இந்த முன்னாடி ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தான். சுருக்கி பென்சில் வச்சா அவன் சொல்லிட்டு கீழே பென்சில் வச்சு உட்கார்ந்துட்டான். ஓடி போவி. What's more important to you, love or money? ரெண்டுமே love or money. Not to only இல்ல உண்மையிலே ரெண்டுமே முக்கியம் தான். ஆனா லவ் தான். லவ் இருந்தா மணி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆனா மணி இந்த क्वेश्चन வந்து நான் இவங்களுக்கும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க என்ன ஆன்சர் சொல்வாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் ஏன்னா அவங்க ஒரு love or money. சொல்லுங்க. இப்போதைக்கு காதல் இல்ல, அதனால காசு பிராக்டிகலா. ஆனா இது இப்ப வீடியோன்றனால இவ்வளவு டீசென்ட்டா சொல்றேன். இல்ல எனக்குலாம் காசு தான் முக்கியம். போய்டும். Post Instagram draft in your feed. draft இருக்காது. ஏன்னா நான் எதுமே Instagramல போஸ்ட் பண்ண மாட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம டிராஃப்ட் எடுக்கறோம். நீ போ. இல்ல நீ பனிஷ்மென்ட் பண்ணிடு. எங்க வேற ஏதாச்சும் கொடுங்க. அதெல்லாம் இல்ல. என்ன மட்டும் நான் தான் கிள்ளு கீரை. கிள்ளு கீரைனா தெரியல, எங்க அம்மா திட்டுவாங்க. நீ இழிச்சவாய் மாதிரி. I think. Name someone you don't like in our classroom. சூப்பர். இத நீங்க இப்பவே பண்ணியாங்க. எனக்கு எல்லாரும் பிடிக்கும். இதனால அவன் மூஞ்சில எப்படி முழிப்பு சொல்லு. சரி ஓகே, அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்லு. அப்பலாம் இல்ல, நேம் சொல்லு. எல்லாருக்குமே இப்படிதானா? நேடி இன்னும் 2 வருஷம் படிக்கணும். இது சொல்லு லாஸ்ட். ஆனா ஏதாச்சும் கேஸ் ஆகும். எப்படி தெரியும்னா அவங்க வந்து அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இப்போ நான் இது பண்றேன்னா நீ என்ன பார்க்கணும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து என் இன்டென்ஷன் அது கிடையாது. ஆனா எனக்கு அது பண்ணணும். அதுதான் இல்லடி. ஐயோ மாட்டியா பங்கு இல்ல. நான் சொல்றது நான் மீன் பண்றது வேற ஒருத்தவங்க. ஐயோ வந்து நினைக்கிறா அவ
வந்து எனக்கு சிப்ஸ் வேணுமா? சிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். வந்து அப்ப மொத்தத்தையும் ஒன்று உட்காந்து பண்ணலாம். என்னது? Whisper a secret to the person on your left. In leftல யாரும் சரி அப்ப ரைட்ல பண்ணு. ஓ சரி இது அது லிட்டா. ஃபர்ஸ்ட் சீக்ரெட்டே கிடையாது. எல்லா சீக்ரெட்டும் இந்த நாய்க்கு தான் தெரியும். சரி அப்ப வித்யாக் பண்ணு. அப்ப நீ ஹேமா சோனா விட்டு வித்யாக் பண்ணு. வாங்க. அவன் திருப்பி சொல்லி இருக்கலாம் தேவையா? இது எனக்கு இந்த சீக்ரெட்டும் கிடையாது. அப்ப பனிஷ்மென்ட் எடு. அப்ப பனிஷ்மென்ட் ரெண்டு பேரை இங்க கூட்டி வந்து வெச்சு செய்றாங்க. பனிஷ்மென்ட் ஆஃப் பண்ணிருப்போம். பாத்தி நைஸா எங்கனா ஊத்து போற? ஒரு நிமிஷம். இளநீ எழுதி வச்சிருக்க. Talk in an American accent for the rest of வாவ் அமெரிக்கன் ஆக்சென்ட். மைக் கொடுங்க அவங்க கிட்ட. அவன் ஆல்ரெடி ஒரு அமெரிக்கன். வெயிட் பண்ணுங்க இப்போ நாங்க ஹேமா கிட்ட क्वेश्चन கேப்போம் அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க அமெரிக்கன் ஆக்சென்ட்ல ரிப்ளை உங்க பண்ணுவாங்க. பேர் என்னன்னு கேட்டியா? What's your name? நீங்க நார்மலா பேசுறீங்க நார்மலா பேசுற போறீங்க. உன் பேர் என்ன? என்னம்மா? என்னம்மா உன் பேர் என்ன? What? I don't understand. இங்கிலீஷ்ல. என்ன அண்டர்ஸ்டாண்ட் அப்பர்ஸ்டாண்ட்? I'm American. அவன் ட்ரெஸ் கூட அதனால தான் இந்த மாதிரி போட்டு இருந்திருக்கோம். ஸ்டடீஸ்லாம் எப்படி மேடம் போயிட்டு இருக்கு? I didn't stay. உங்க ஃபேமிலி எப்படி மேடம் போயிட்டு ஃபேமிலி எப்படி போகுது? மேரேஜ் எப்ப பண்ணிட்டு போறீங்க? ஃபியூச்சர். மேடம் ஏன் ஒரு வார்த்தையில ஆன்சர் பண்றீங்க? நீங்க வந்து அமெரிக்கன் ஆக்சென்ட்ல அப்படியே பேசுங்க. தெரிஞ்சா பேச மாட்டேனா? What do you want to ask? மேம் பாட்டு பாடுங்க மேம் பாட்டு. இங்கிலீஷ் சாங் ஒரு பாடி முடிச்சுக்கலாம். Ring the rose. தமிழ் சாங்க நீ வந்து அமெரிக்கன் ஆக்சென்ட்ல வந்து பாடணும். மைக் கிட்ட வச்சு பாடுங்க. நீங்க அந்த பாட்டு பாடு. அப்படி பாடணும். வித்யா உனக்கு இல்ல வித்யா டாஸ்க். வேற பாட்டு பாடு. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்துச்சுமா. பாடுங்க. பாடு வந்து நான் மட்டும் பாடு ப்ளீஸ். அது பாடுங்க அந்த லைன் பாடுங்க. மில்க் ஊத்திட்டா மில்க் ஊத்துதா நீங்க அடுத்து வேண்டிக்கிட்டே பூஜ் பண்ணுடா. நீ எடுத்துட்டு என்னடி அவளோடது do you pee in pool saver? Yeah, of course. எப்போ சொல்லு எப்போ பாத்து வீட்டுக்கு போடுவே. இல்ல இப்போக்கெல்லாம் பண்ணல. இப்போக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு வந்துச்சு. சின்ன வயசுல போயிருக்கீங்க. அதெல்லாம் அந்த ஒரு தடவை பாரியில எங்க ஊர்ல குளிச்சோம். இப்பலாம் பண்ணது இல்லையா? இப்போக்கெல்லாம் பண்ணல. ஏன்னா எனக்கு நான் அதுல புள்ள இருக்கேன்ல. நம்மளே நிறைய மூணு பண்றது இல்ல. When was the last time you lied? லாஸ்டா நீ எப்போ போய் சொன்ன? யார் கிட்ட சொன்ன? வா உள்ள வா வெளில வா கேமரா போ. ஏய் கொஞ்சம் உங்க கூட வெளில வரும்போது தான் போய் சொல்லி மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கியிருக்காங்க தான். நான் ஏர்லி மார்னிங் பீச் அசிங்கமா வீட்டுல போய் சொன்னேன், தோப்பா மேல மொட்டை மாடியில தான் இருக்கு அப்படின்னு. எங்க அம்மா அப்பாட்ட வச்சு அப்பா வந்து அம்மாட்ட ஃபோன் பண்ணிட்டு அவ தூங்கிட்டு தான் இருக்கா கேட்கல. அப்பா கால் பண்ணிட்டு மேல இருக்க சொல்றா, அம்மா தூங்கிட்டு இருக்கா சொன்னா என்ன அப்பா நான் பீச்ல இருக்கேன். சரி ஓகே மறுபடியும் அம்மா கால் பண்ணாங்க, அவ என்ன தூங்கிட்டு தான் இருக்கா, நீ மூடு அவதான் அப்படின்னு. Show the most embarrassing photo on your phone. அவளே இன்னைக்கு காலைல வரும்போது கூட எடுத்திருப்பாங்க. போன்ல எது எடுத்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க எல்லாரும் ஒண்ணு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஹேமா வந்து நிறைய டிக்டாக்ஸ் பண்ணிருக்கா. உங்களுக்கு வந்து ஒரு 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 ஃபன்னா ஒரு 2-3 வீடியோ ரிலீஸ் பண்ணனும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல மட்டும் போயிட்டு இருக்கு நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க. ஹேமோட சத்தியமா சொல்றேன் லைஃப் டைம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஒரு 2 கமெண்ட் வந்தாலும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணு. அந்த 2 கமெண்ட் நாங்களே பண்ணிடுவோம். மினிமம் நீங்க யாருமே பண்ண முடியாது. இவங்க ஆக்சுவலி இங்க இந்த இடத்துல இருக்க யாருமே கமெண்ட் தவிர வேற யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நான் உங்களுக்காக அடுத்த வீடியோல அதை ரிவீல் பண்றேன். ஓகே ஓகே ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி நானே பண்ணுவேன். ஓகே गाइस போட்டோ வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்ப இது போட்டோ இங்க வரும் பாருங்க தெரியுது. என்ன தலையில போட்டுருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது போடுவாங்கல்ல மாஸ்க் மாதிரி வண்டி ஓட்டுறவங்க. ஓ இங்க போடுறது நீங்க இங்க போட்டுருக்கீங்க. பண்டானா கெட்ட வார்த்தை. ஓஹோ அது இப்படிதான் நிறைய வச்சிருக்கோம். சுவாரஸ்யமா ஆக்சுவலி இது வந்து அவ்ளோ ஃபன்னி கிடையாது. இதை விட ஃபன்னில எங்க போன்ல இருக்கு. பட் ரிவீல் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க ரிவீல் பண்ணிடுவோம்.
இப்படி சொன்னா அப்படி ஏதோ இருக்கு நினைச்சுப்பாங்க. அப்படியே இருக்கு bro, உண்மையிலே இருக்கு. ரிவீல் பண்ணிடுவோம். அது யாருக்கும் கொடுக்கலாம். உனக்கு தான். எனக்கா? ஏய், என்னடி? அவங்க கடல் உனக்குத்தான். தும்பிடு நான் வேணா காமிக்கவா? சாவடிச்சிரும் எல்லாத்துக்கும் நீ வந்தனா. நான் வந்து என் போன்ல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் guys. சரி, அட்டாச் பண்ணுவா. அட்டாச் பண்ணலாம். அட்டாச் அது என் போன்ல இருக்கு, அந்த போட்டோல அட்டாச் பண்ணும். பார்த்தா தெரிஞ்சிரும். Try to put your whole fist in your mouth. எப்படி தானோடி என் கை எவ்வளவு பெருசு. சரி, எவ்வளவு தூரம் உள்ள போகுதே பண்ணி போட்டாகணும். குட்டி வாய் இதுல இவ்வளவு பெரிய கை வச்சு சரி, எவ்வளவு தூரம் போகுது? thumbnail வீடியோ வேணும் கிட்ட வந்து. இதோ எப்படி பண்ணி பாருடி இப்படி இப்படியா? இல்ல உள்ள போணும். இப்படி வை. போல போணும்ல. இதுக்குள்ள போகாதடி. சரி, இப்படி வை. இப்படிதான் போகும் எனக்கு. உள்ள என்ன திணி? கட்டிடுறடி. கடிக்காத. நல்லா வாய் தர. வாய் தர. வரைக்கும் இறக்கு. தொண்டை வரைக்கும் கொண்டுட்டு போறோம். எனக்கு இடிக்குதுடி, கை குண்டுடி. என் கை வேணா. சோளம் உனக்கு இங்க வரைக்கும் போயிடும். கிட்ட வா. இன்னும். பல்லு இடிக்குது. Let the group style your hair and leave it. That's game. இது கேம் அப்ப வேணா, நாங்க கேம் முடிச்சிட்டு உனக்கு இத ஸ்டைல் பண்ண போறோம். பண்ணிதான் ஆகணும். Okay guys, மேக்கப் ஆர்டிஸ்ட். kiss a person in this room in your favorite place to kiss. யாரையோ ஒருத்தரை நீ கிஸ் பண்ணு, அதுவும் பிளேஸ் செலக்ட் பண்ணி கிஸ் பண்ணு. ஒளிஞ்சிக்கலாம் வாங்க. ஏய் இங்க பாருங்க, ரெண்டு பேரும் நம்ம ப்ராப்பர்ட்டி மரம். கிஸ் பண்ணுங்க போய். வித்யாவா கண்ணத்துல நான் கிஸ் பண்றேன் வித்யாவை. எவ்வளவு தாடி பத்தி அவளுக்கு. சுச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. வித்யா ஒரே வெக்கம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவங்க கொஞ்சம் வானவெளி தோழர்கள். இங்க பாரு. What something you are glad your family doesn't know about you. இந்த பத்தி என் குடும்பத்துக்கு தெரியாதுன்னு நான் என்ன சந்தோஷப்பட்டிருக்கேன். படிப்பா நம்பிட்டு இருக்கேன். என்னன்னா வந்து ஒரு டைம் வந்து ஈவினிங் டைம் வந்து வெளில போயிருந்தேன். வெளில போனப்போ அது வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனா வந்து நான் அப்ப கிட்டே வரல, அங்க ரொம்ப தூரத்துல தான் இருந்தேன். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், அப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப போய் சொன்னேன். ஆனா இப்ப எங்க வீட்டுல அது எந்த இடம் கூட தெரிஞ்சிடும். பட் அது வந்து இப்ப வரையும் தெரியாது, இந்த நிமிஷம் வரையும் அப்போ தெரியாது. நான் வந்து உண்மையிலேயே டிராஃபிக்ல மாட்டிட்டு இருந்தேன்னு நினைச்சுக்கிறேன். கூட நான் இல்லம்மா. அம்மா நான் இல்ல. என் கூட இப்படிதான் இருந்தா. What's the most embarrassing thing you have ever done? நீ பண்ணது சொல்லு இப்ப. இன்னும் அது மாதிரி கீழே விழுந்த சம்பவம் ஒண்ணு இருக்கு. எப்படின்னா அது வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ஜூனியர் சைடு, ஜூனியர் நம்ம வந்து சீனியர் மாதிரிலாம் இருப்போம்ல. ஜூனியர் எந்த ஸ்டாண்டர்ட்? எந்த ஸ்டாண்டர்ட்? 9th 10th படிச்சேன். பட் 10th 10th சீனியர் ஆயிட்டாங்க. ஆமா, நான் சீனியர். அது மாதிரி தான் இப்ப சொன்னா சீனியர் தானே சொல்லுவோம். அப்ப வந்து ஒரு எந்த 8th எனக்கு கீழ் கிளாஸ் ஃப்ளோர் அது. அப்ப வந்து இதுக்கு போறப்ப வந்து நான் டான்ஸ்லாம் நல்லா சரி இந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் இருப்பேன் நான். அப்ப வந்து தெரியும் இந்த பொண்ணு டான்ஸ் ஆடாங்களா. அப்ப போகும்போது நம்ம வரும்போது தான் பார்ப்பாங்களா. அப்ப இது கல்ச்சரல் டைம் தான் நினைக்கிறேன். போகும்போது ஃப்ளோர்ல எல்லாருமே ஃப்ளோர்ல பிரேக் டைம்ல ஃப்ளோர்ல எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரி கெத்தா போறேன். என் ஃப்ரெண்டு என்ன பிடிச்சி இப்படி சீக்கிரம் வாடின்னு போட்டான். கீழே விழுந்தியா? அது எப்படி தெரியுமா, இப்படி இருக்கனா என் கால் இப்படி தூக்கிக்கிட்டேன். ஒரு கால் இப்படி தூக்கிக்கிட்டேன். இப்படி நின்னு அப்படியே வரேன் நான். அது வந்து ஒரு கேவலமா அப்படியே ஜூனியர் பசங்களோட ஒரு அசிங்கமா போச்சு. அசிங்கமா ஒயிட் ட்ரெஸ் அப்படியே தேய்ச்சி அது மாதிரி ரொம்ப கீழே விழுந்து அசிங்கப்பட்டிருக்கேன். அதனால சோ உன்னோட ஸ்கூல் ஜூனியர்ஸ் முன்னாடி அசிங்கப்பட்டது உனக்கு ரொம்ப எம்பாரசிங் மொமெண்ட். வித்யா நானே படிக்கிறேன் உன்னோடத. Say yes to everything for the next 1 minute. வித்யா நெக்ஸ்ட் சிக்கன் 65. பார்த்தாலு சோறு சோறு சோறுன்னு. ஓகே பாபா இன்னைக்கு KFC வாங்கி தரணும். எனக்கும் எங்க அம்மா பாருங்க, நான் மட்டும் சொல்லுவே இல்ல அவங்க பண்ணணுமா நம்மளுக்கு? பண்ணணும். Yes. அவங்க கேட்கணும். கேளு. எனக்கு வந்து டாட் நீயே பண்ணிடு. எஸ் சொல்லு. அதெல்லாம் தெரியும் சொல்லு. எனக்கு வந்து காதல் நீ யாரு? Okay.
மக்களை பொறுத்து இவன் வேற சோகமா இருக்கா, இப்பதான் சந்தோஷம் வந்திருக்கு போல. எல்லாத்தையும் எல்லாருக்கும் உனக்கு இல்ல உனக்குள்ள இவ்ளோ பெரிய ஹேர் ஸ்டைல் திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆக்சுவலி நியூ ஹேர் ஸ்டைல் நாங்க புதுசா இந்த பக்கம் மட்டும் பாருங்க. சோனா இவ பின்னதே சரி. ஸ்வாதி ஸ்னாப் போடுறாடி உன் போட்டோ எடுத்து. ஓ லுக்க பாக்க நீ ரெடியா? ஐயோ பாத்து ரெடியா? ரெடியா? காட்டுங்க. ரெடி ஆல்ரெடி அரங்கேறி சொல்லுவீங்க. சரி ரெடியா? 2 3 பின் பண்ணி அழகடி பார்க்கணும். கிரியேட்டிவிட்டி மட்டும் நான் பதிவு பண்ணேன். நான் பண்ண ஹேர் இது என்னன்னா வி ஃபார் வித்யா. இங்க பாருங்க கொண்டையில் தாழம்பூ இது எல்லாம் இப்படி காட்டலாம். மண்டையில் வா குஷ்பு எங்க குஷ்பு ஆ. ஐஸ் எப்படியோ இந்த வீடியோ ஒரு வழியா முடிச்சிட்டோம். ஆக்சுவலி வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரூத் ஆர் டேர். ஃபர்ஸ்ட் டைம் இது நாங்க பண்றோம் அப்படின்றதுனால வந்து ஒரு மீடியம் கூட இல்ல பிலோ மீடியம் லெவல்ல பண்ணிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது வந்து உங்களுக்கு ஃபன்னா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரூத் ஆர் டேர் வந்து கண்டிப்பா பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஹேமாக்கு சொன்ன அந்த பார்ட் மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க. அதை வச்சு நான் ஒரு வீடியோவே பிளான் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிருங்க. சோ அடுத்த வீடியோல பார்க்கறோம். Until then it's bye bye from Lavanya and bye guys.